வழி இளையவன் அமர்ந்து நோக்கிய வெவ்வியது ஒரு பூதம் வில்வலாய் வவ்விய தன் கையின் வளைத்து வாய்ப்பையும் செய்வது என்னிவன் என செம்மல் சொல்லுவான். அவ்வழி இப்பவும் லக்ஷ்மணன் தான் அமர்ந்து நோக்கணும். தீர விசாரித்து நிதானம் அமர நிதானமா பார்த்து வெவ்வியது ஒரு பூதம். இது வேற ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு பெரிய பூதம் வில்லில் வளவனே தன்னுடைய கையில எல்லாத்தையும் வளைத்து வளைத்து வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்போது என்ன செய்வது என் இவன் இங்கே என்ன செய்வது என்று கேட்கவும் செம்மல் சொல்லுவான். தோகையும் இல்லையே இல்ல முன்ன பின்ன மாதிரி இருக்கா? இல்ல இது வந்து அயோமிகி படத்து பாரிடமே இது பறவை சுற்றிலும் பாரிடம் அரிதன பரந்த மெய்யது. பாரிடம் வலம் வர பரந்த கையது. பார் இடந்து எடுத்த அணைய பாழிய மா அணைய பாழிய பார் இடந்து எடுத்த மா அணைய பாழிய பலம் கொண்டவனே பாழியா அப்படின்னா பலம் கொண்டவனே. பார் இடந்து எடுத்த அணைய எடுத்த மா அணைய வராகமூர்த்திக்கு நிகரான பார் இடந்து பாறை இடந்து கெல்லி எடுத்த வராகமூர்த்திக்கு இணையான பலம் கொண்டவனே பாரிடமே இது பூதம்தான். ஏனெனில் பறவை சுற்றும் பரு இடம் பாரிடம், அது பரியிடம் பெரிய இடம். பாரிடம்னா பூதம் இல்ல, பாரிடம்ங்கிறதுக்கு பூதம்ங்கிற ஒரு பொருள் சொல்றாங்க. எந்த இந்த வார்த்தை உருவாக்குங்கிறது புரியல. பாரிடம் அதான் பார்ஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். இது அதுக்கான மூலத்தை சொல்லல. பூதமே இது பூதமாகத்தான் இருக்கணும். உலகமெல்லாம் சுற்றிய பெரிய இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கின்ற பெரிய உடலை கொண்டது. பாரிடம் வர வர பரந்த கையது. உலகம் பூராவையும் சுற்றி வரக்கூடிய பெரிய கைகளை உடையது. பாரிடந்து எடுத்தன அணைய மா அணைய பாழிய வராகமூர்த்தியை நிகர்த்த வலிமை உடையவனே. இது வந்து பூதம் தான். இது வந்து மிகைப்பாடல் மிகைப்பாடல் இல்ல, அது யமகாணிகள்லாம் போட்டு ஞாபகமா இருக்குது. தோகையும் பிரிந்தன எந்தை துஞ்சினன் வேக வெம் பழி சுமந்து உழல வேண்டிலே ஆகலின் யான் இனி இதனுக்கு ஆமிடம் ஏகுது ஈண்டு நின்று இழவரே என்றான். லக்ஷ்மணா, சீதையை பிரிந்து விட்டேன். தசரதன் இருந்தான், போரும் போறதுக்கு ஜடாயுவும் இருந்தான். எந்தை துஞ்சினன், எந்தைக்கு ரெண்டு பொருளும் சொல்லலாம். எந்தை துஞ்சினன் அப்படின்னு சொன்னா தசரதன் இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். அண்மையில நடந்தது ஜடாயு தான், அதனால ஜடாயு தான் சொல்லணும். வேக வம்பழி சுமந்து உழல வேண்டும். இதுக்கு வந்து நான் இனிமே வந்து எனக்கு ஜடாயுவையும் காக்க முடியவில்லை, சீதையையும் காக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பழியை சுமந்து நான் இங்கே உழன்று கொண்டிருக்க எனக்கு விருப்பமில்லை. ஆகையினால யான் இனி இதனுக்கு ஆமிடம், நான் இதுக்கு உணவாயிடம். நான் இது தின்னு தீர்த்து போட்டேன். என்ன ஏகுது ஈண்டு நின்று இளவலே என்றான். இங்க விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்றான். அப்படியே எக்ஸாக்டா தலைகீழ சொல்றான் வால்மீகி. லக்ஷ்மணன் தான் இதெல்லாம் சொல்றான். வால்மீகி பிரகாரம் ராமன் வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணன் தான் சொல்றான். இந்த மூட் சஸ்டினன்ஸ்ங்கிறது நம்ம அதான் கொண்டாடலாம். அதுல வந்து அந்த மூடு விலகிறது. அந்த மூடை மறுபடியும் திருப்பி கொண்டாடுறான். அதனாலதான் இவனுடைய வாழ கொண்டாடுறான். இப்ப ஈண்டவர் இடர்பட என்பி துன்புற சான்றவர் துயர பெரியவர்கள் எல்லாம் வருத்தப்பட பழிக்கு சார்புமாய் தோன்றலின் என் உயிர் தொடர்ந்த போது அதால் ஊன்றிய பெரும் படர்ந்த பழி துடைக்க ஒண்ணு என்னை ஈண்டவர்கள் எல்லாம் துன்பம் அடையணும். என் தம்பியான
பரதனும் நீயும் துன்பப்படவும், சான்றவர் துயர பெரியவர்கள் எல்லாம் வருத்தப்படவும், வழிக்கு சார்ந்த இடமாக நான் தோன்றியிருக்கிறேன். என் உயிர் போனாதான் என்னுடைய பழியை துடைக்க முடியும், இல்லைன்னா துடைக்க முடியும். உயிரால தான் பழியை துடைக்க முடியும், இல்லாம எதுவும் இது செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, இனிமே உயிரோடு தான் எனக்கு ஒரே வழி சொல்லி பழினால வந்து இவங்க எல்லாரும் இடர்படுறாங்க. அல்ல இல்ல, இவருக்கு சேர்ந்த பழியை இவர் உயிரை விட்டு தான் நீக்க முடியும். உயிரை விட்டா தான் அந்த பழியானது நீங்கும். அதாவது என்னன்னாக்க, இவன் உலகுளான் என்பதை விட உங்களுளான் அப்படின்னு சொல்றது நல்லதான். இவன் வந்து ராமன் இன்னும் உயிரோட இருக்கானே அப்படிங்கிற பழி இல்லாம போயிட்டான் அப்படிங்கிற இது ஆச்சுன்னா சமாதானம் ஆயிடும். இயல்புடைய அப்படி இப்போ இயல்புடைய வீரதித்த ஈசதா வந்து அவ்வரக்கர் மனைவியால் என சொல்லினன் அது என சுமர்ந்த தூணியன் விதினம் செல்வேனோ விடுதலை வேந்தன்பால் அதை அவள் போதையை தாங்கள் ஆற்றதன் இதை பறந்து அடித்தல் மேல் இவர்ந்த காதலன் இதன் என உடைச்சது நண்பரான் என இலைகள் நன்று யாதலின் விடுதல் நன்று என்றான். ஆண்டான் இன்ன பண்ணிட ஐயற்கு இதவீரன் ஈண்டு யான் உன்பின் ஏகிய பின் இவ்விடர் வந்து உண்டால் முன்னே ஆள் உயிரோடு முடியாதே மீண்டே போதற்கு ஆம் என நின்று என் வினை என்றான். என்னா பின்னும் பிசைப்பான் இடர் தன்னை வென்றார் அன்றே வீரர்கள் ஆவார். இரவாரின் தன் தாய் தந்தை தம்முன் எனும் தன்மையர் முன்னே ஒன்றான் என்றால் நீங்குவது அன்றோ புகழம்மா. மானே அன்னால் தன்னோடு தம்முள் வரையாரும் ஆனே வைகள் தன் துயில் கொள்ளாது அயற்காத்தற்கு ஆனான் என்னே என்ற முன்னே அவர் இன்றி தானே வந்தான் என்றது வேறு ஒரு தவறு உண்டோ? அவர் வந்து அடுத்தது ஜனகரை நினைக்கிறார். எல்லார் இடத்துலயும் பழி வந்தாச்சு, இப்ப நான் எப்படி ஜனகர் முன்னால போய் நிற்பேன், ஜனகர் முன்னால போய் காட்டுறதுக்கு எனக்கு முகம் இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கிறார். இயல்புடை கிரகஸ்தாசிரமத்துக்கு எல்லாவித உண்டாகிய எல்லா தகுதியும் உடைய இது உள்ளதன் இல்லவள் மாண்பானால் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இவ வந்து இல்லவள் மாண்பானால் ஆகையினால் மாண்புடைய இல்லவள் ஆகையினால இயல்பு உடைய நீர் அளித்த எனக்கு நீங்க கன்னியாதானம் பண்ணி கொடுத்த. இது ஒரு டிஸ்பியூட்லாம் உண்டு, இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பாணி கிரகணம் பண்ணாரா கன்னிகாதானம் பண்ணாரா அப்படின்லாம் பிரச்சனையெல்லாம் உண்டு. அதை நாங்கள் தானமாக வாங்க மாட்டோம், கன்னியாக இருந்தால் கூட தானமாக வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. பாணி கிரகணம் அப்படின்னு சொன்னதாக ஒரு இல்லை. பாணி கிரகணம் பாணி கிரகணம் கையை பிடித்துக்கொள், கையை பற்றிக் கொள்ளுதல். கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றிக் கொள்ளுதல், கையை பற்றிக்கொள், கரம் பற்றிக்கொள். மைத்துனன் நம்பி வந்தனே கைத்தால் கை கரம் பற்றுது, கரம் பற்றுதான் பாணி கிரகணம். பாணி கிரகணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு பேச்செல்லாம் உண்டு. அது போதும். இல்லைய நீர் அளித்த அப்படின்னு சொல்லும் பொழுதே நீர் எமக்கு கன்னியாதானமாக கொடுத்த அப்படிங்கிறது வந்துடும். அளித்த இன்சொலாம் வள்ளி இனிய சொல்லையுடைய சீதையானவள் அவ்வரக்கர் மனை உள்ளாள். அவ போய் ராட்சசம் வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகர் கிட்ட போய் சொல்ல முடியுமா என்னால? போறதுக்கு இந்த வில்லியும் தூக்கிட்டு அவர் எதிரில் போய் நின்றுட்டு உன்னோட நீங்க கொடுத்த பொண்ணு தானே நாங்க ராட்சசம் வீட்டுல இருக்கா அப்படின்னு போய் சொல்ல முடியுமா என்னால? வில்லினன் சொல்வனோ மிதிலை வேந்தன் பால், மிதிலை வேந்தன் பால் போய் நான் என்னால சொல்ல முடியுமா? எந்த முகத்தோட போய் நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட? களையவள் கோதையை தாங்கள் ஆற்றலன் சீதையை முறுக்கவள் மலர்களாகிய கூந்தலை உடைய மாலை போன்ற சீதையை காப்பாற்ற முடியாதவர் இழை புறந்து அழித்தல் மேல் இழந்த காதல். இழாங்கிறதுக்கு இளையவள் அர்த்தம். இளையவள் யாரு? சீதேவி, பூதேவினா பூமியை பராமரிக்கின்ற காதலோடு மன்னனாக ஆகலாம்
பூமியை காக்கலாம் என்ற நோக்கத்தோடு ஆசையோடு நான் இருக்கிறேன் என்று உலகம் சொல்வதை காட்டிலும் இளை புறந்து அழித்தல் மேல் இவர்ந்த காதலும் உலர் என உரைத்தலின் என்று இந்த ஆசையாலே நான் உலகத்தை பராமரிக்கின்ற இந்த அரசனாக இருக்கக்கூடிய அந்த ஆசைக்காக நான் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உலகம் சொல்வதை விட உம்பரன் என விளைதல் நன்று. போயிட்டாயா ராம, போய் சேர்ந்தாயா அப்படின்னு சொல்றது நல்லது, ஆதலின் விழுதல் நன்று, உயிரை விடுறதே நல்லது என விற்று அப்படிங்கிறார். ஆண்டாம் இன்ன பண்ணிட தூணி, தூணின்னா அம்பரா தூணி, அதாவது தூணின்னா குடுவைங்கிற மாதிரி தூக்கு, தூக்கு அம்பரா தூணி, தூக்கு, தூக்கு, தூணி இதெல்லாம் ஒரே புட்டில். புட்டில், புட்டிலேருந்து தான் புத்தி வந்தது. நம்ம அந்த புத்தி ஆகிட்டாங்க, புத்தி தான் நம்ம கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். பாட்டில்னு சொல்லி சொல்லி இப்போ குட்டி அந்த குட்டி ஆகிட்டாங்க. ஆண்டான் இன்ன பண்ணிட ஐயருக்கு இள வீரன் ஈண்டு யான் உன்படி உன்பின் ஏகிய பின் இவ்விடர் வந்து நூண்டால் முன்னே ஆறு உயிரோடு முடியாதே மீண்டே போவதற்காக நன்று என்கிறேன் என்றான். அவன் யாவரையும் ஆட்கொண்டவனாகி இறைவனாகிய ஆண்டவன் ஆகிய ராமன் இத்தகைய சொற்களை சொல்ல ஐயருக்கு இளவீரன், ஐயனுக்கு இளையவனாகிய இலக்குவன் ஈண்டு யான் உன் பின் ஏகிய பின், நான் உனக்கு பின்னால வந்திருக்கேன் இந்த காட்டுக்கு, நீ ஒன்றும் தனியா வரல, உனக்கு பின்னால் நான் வந்திருக்கேன், நான் உன் பின்னால வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட்டம் வந்தது. ஆகையினால உனக்கு கட்டம் ஏற்பட்டா உன்னுடைய கட்டத்தினால நீ உயிர் விடுவதாக இருந்தால் உனக்கு முன்னால் நான் முடிகிறது தான் என் கடமை. முன்னே ஆறு உயிரோடு முடியாதே மீண்டே போ, அப்படி இல்லாம நான் ஊருக்கு அயோத்திக்கு போன்னு சொல்றேன். என்ன நான் அயோத்திக்கு போய் நின்னாக்க நன்றி என்பேன், நான் வந்த வேலை நல்லா தான் இருக்கு, எனக்கு நல்லாவே கூப்பிட்டாங்க எங்க அம்மா எனக்கு வேலை என்றான். என்ன பின்னும் இசைப்பான் என்று சொல்லி அதற்கு மேலும் சொல்ல ஆரம்பித்தான். இடத்தந்தை வென்றார் வீரர்களாக யாருக்கு கட்டம் வருதோ, கட்டத்தை யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் வீரன். வீரன்னா யாரு? சும்மா ஒரு சண்டையில போய் ஜெயிச்சுட்டு வரவன், கட்டத்தை ஜெயிக்கிறவன் தான் வீரன். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து லக்ஷ்மணன் வாயில வைக்கிறாங்க, லக்ஷ்மணனோட வாயில வைக்கிறான். இந்த கட்டத்துல வால்மீகி லக்ஷ்மணனை கதற விட்டுருக்காரு, நீ போ முடிசூட்டிக்கொள் அப்படின்லாம் கதற விட்டுருக்க. இந்த கேரக்டர் அப்படி எடுத்துன்னு போயிருக்காங்க. அதுல ஒன்றும் கேரக்டர் ஒன்றும் எதுவும் ஆயிடல, ஸ்பாயில் ஆயிடல, இருந்தாக்க கூட அந்த ஒரு தொய்வு கூட வராமத்து கூட. இடதனை வென்றார் அன்றே வீரர்கள் ஆவார். கட்ட வரும்போது ஜெயிக்கிறவன் இல்லையாடா வீரன். விரவாரின் தன் தாய் பகைவர்களுக்கு முன்னால தன் தாய் தந்தை தம்முன் எனும் தமையர் முன்னே தன்னையர் முன்னே ஒன்றான் என்றால் நீங்குவதென்றோ புகழுமா. பகைவர்களைப் போல உயிரை தாங்கிக் கொண்டில்லாம் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய அண்ணன் என்று இந்த தன்மை உடையவர்களுக்கு முன்னால அவர்களுக்கு ஒரு ஊர் நேருமானால் அவர்களை காத்து அவர் பொருட்டாக தன் உயிரை துறப்பவனே வீரன். அப்படி இல்லை என்றால் எனக்கு புகழே போயிடும். அப்புறம் என்ன புகழ்? அதுக்கு நீங்குவதென்ற புகழ். அதுக்கப்புறமா நான் உயிரை வச்சிருந்தேன், உனக்கு ஏதாவது கட்டம் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் உயிரை வச்சிருந்தேன்னா எனக்கு என்ன புகழும் என்னை சேர்ந்து ஒன்னா விட்டு போயிடும். மானே அண்ணாள் தன்னோடு தம்முன் வரையாரும் காணே வைக கண்துயில் கொள்ளாது அயல் காத்திற்கு ஆனான் என்னே என்றவர் முன்னே அவரின்றி தானே வந்தான் என்றலின் வேறொரு தவறு. மானே அண்ணாள் தன்னோடு, மானை போன்ற சீதையோடு தம்முன் தன்னுடைய அண்ணனானவன் சீதையோடு
வரையாடும் காணே வைக, மலைகள் நிறைந்த காட்டுக்கு செல்லவும் அவனுக்கு ஒரு இமைப்பொழுதும் தூக்கம் இல்லாமல் உறங்காவில்லையாக கையில வில்லோடு நின்று கண் இமையாது அயல் காத்தற்கு ஆனாம் என்னே எனவும் எல்லாரும் பார்த்து ஆஹா எப்பேற்பட்டவன் இவன் வந்து அண்ணா காட்டுக்கு போனான்னா அவனுடைய மனைவி அண்ணியும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு போனாங்க, கூடவே போனானே காப்பதற்கு போனானே என்று சொன்னவர்கள் முன்னால அவங்க வராம நான் போய் தானே அவரின்றி தானே வந்தான், அவர் இல்லாம தான் மட்டும் தனியா வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அதை விட தவறு ஏதாவது இருக்குமா? அதை விட தப்பு ஏதாவது இருக்க முடியுமா? வேற பிழை இருக்க முடியுமா? எந்தாய் எந்தாய் உன்முன் ஏவிய யாவும் இசையின்னல் பின்றாதெய்தி பேரிசையாளர் கழிவுண்டேல் ஒன்றா முன்னம் பொன்றுதி என்றால் உடைவையா நின்றாலென்றோ நிற்பது வாய்மை நிலையம்மா என்பெற்றாலும் யானும் இணைத்தோர் வகையாலும் நின்பெற்றாட்டும் நிற்கும் நினைப்பு பிழையாமல் நண்பற்றோளாய் நல்லவர் பேண நனி நிற்கும் சொல் பெற்றால் மற்றாருயிர் வேணி துறவேமால் ஓதுங்கால் அப்பல்பொருள் உற்று தொழுவாத வேதம் சொல்லும் தேவரும் வீயும் கடைவியாய் மாதங்கம் தின்றுந்து வனத்தின் தலைவாழும் பூதம் கொல்ல பொன்றுதி எண்ணின் பொருளுண்டோ கேட்டார் கொள்ளார் கண்டவர் வேணார் கிளர்போரில் தோட்டார் கோதை சோர்வுடல் தன்னை துவளாமல் மீட்டான் என்னும் பேரிசை கொள்ளான் செருவெல்ல மாட்டான் மாண்டான் என்றலின் மேலும் வசையுண்டோ தணிக்கும் தன்மை தன்றெனின் இன்று தகைவாளால் கணிக்கும் தன்மை தன்று விடத்தின் கனல் பூதம் பிணிக்கும் கையும் பெய்வில வாயும் விழையாமல் துணிக்கும் வண்ணம் காணதி துன்பம் துறை என்றான். என் தாய் உன் முன் ஏவிய யாவும் இசை இன்னல் பின்றாது எய்தி பேரிசையாளருக்கு அழிவுண்டே பொன்றா முன்னம் பொன்றுதி என்றான். சொன்ன இல்லையா நீங்க சொல்ற இன்னும் பகர்வாள் மகனே இவன் பின்சல் தம்பி எனும் படி எடுக்கின்ற அடியாரின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் வா அது அன்றே முன்னம் முடிகின்றனர் வாழ்வீசுவார் என்கிறாள். அப்படி நின்ன சுமத்துல எனக்கு சொல்லி அமைச்சிருக்கா, உங்க அப்பா உனக்கு ஒரு காரியம் சொன்னாரு, எங்க அம்மா எனக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க, நீ உங்க அப்பா சொல்றது கேளு, நான் எங்க அம்மா சொல்றது தான் கேட்பேன். என் தாய் உன் முன் ஏறிய யாவும் இசை. எங்க அம்மா சொன்னா இல்லையா, உனக்கு முன்னால் தானே சொன்ன. இது இந்த உன்முன்கிறதுக்கு ரெண்டு பொருளும் சொல்லலாம். உன்முன் ஏறிய யாவும் உனக்கு முன்னால் தானே சொன்ன, உனக்கு முன்னால் தானே சொன்ன, நீ தானே இருந்த, நீ தானே கேட்டு அதன்படி நட. இன்னல் பின்றாது எழுதி இன்னொரு அர்த்தம் என்ன? முன்புன்னு உனக்கு யாவும் இசை, அதாவது உனக்கு உன்னுடைய முன்னவனாகிய அண்ணனாகிய ராமன் ஏவியது எல்லாவற்றுப்படியும் நட. அதாவது என் தாய் முன்னும் ஏவிய யாவும் இசைங்கிறத மட்டும் கோட்ஸ்ல போடணும். அதை மட்டும் போட்டலாம், இவர் கோட்ல தான் போட்டிருக்காங்க. இது என்ன இந்த உன்முன்ன வந்து எப்படி வேணா பிரிக்கலாம். உன்முன் உன்னுடைய முன்னவனாகிய ராமன் சொன்னதை எல்லாம் கேட்டு நட அப்படின்னு என் தாய் சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு முன்னால் தானே சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் எஃபெக்ட் இருக்கு. முன்னால் தானே சொன்னேன், நீ அதன்படி நடக்க வேண்டியது உன் கடமை இல்லையா? இன்னல் பின்றாது எழுதி இதுக்கு துன்பம் நேருமாகின் அந்த துன்பத்தை கண்டு நீ பின்வாங்கி விடாமல் பின்றாது எழுதி அந்த துன்பத்தை நீ அனுபவி, அதையும் நீ ஏற்றுக்கொள். அழிவு உண்டேல் இசையாளருக்கு பேரிசையாளருக்கு அழிவு உண்டேல். இவனுக்கு ஏதாவது ஊர் நேருமானால் அவனுக்கு முன்னால் அவன் போறதுக்கு முன்னால் நீ போய் கேட்க. ஃபர்ஸ்ட் திங் யூ டை பிஃபோர் யூ. ஒரு தாய் சொல்ற வார்த்தையா அன்னைக்கே சொல்லும் போதே நமக்கு நடுக்கமா இருக்கு. பொன்றா முன்னம் பொன்றுது என்றாள். அந்த அப்படி சொன்னாலே அந்த உரை பொய்யார் என்றால் அது ஒன்றோ நிற்பது வாய்மை. அது பொய்க்காமல் இருக்குமே ஆனால் காப்பாற்றுவேனால் அது அல்லவோ வாய்மை நிலை, அதுவல்லோ சத்தியம், அதுவல்லோ சத்தியம் தவறாமை அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து திருப்புறான். எப்படியெல்லாம் ராமனை
திருப்ப வேண்டியிருக்கு, தூக்கி நிறுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இந்த 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 கட்டத்தினுடைய நெருக்கடி, இந்த கட்டத்தினுடைய அவசியம். என் பெற்றாலும் யானும் இணைத்து ஒரு வகையாலும் வந்து இலக்கம் செஞ்ச மற்ற எல்லா சேவைகளையோட இதுதான் முக்கியமானது. இதுதான் ரொம்ப முக்கியமான ராமர் சீதையும் மட்டுமோ இல்ல ராமர் மட்டுமோ தனியா காட்டுக்கு வந்திருந்தா இந்த கட்டத்துல வந்து சுக்ரீவனோ அந்த நட்பு ஏற்படுறதுக்கு முன்னால வரைக்கும் வந்து ராமனுக்கு அந்த பீரியடை தாண்டது ரொம்ப கட்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, காரியம் பூரா ராமன் தனியா வந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்லையே. சீதையை கொண்டு அது நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்ல வரல. நான் என்ன அர்த்தத்துல சொல்ல சீதை வரேன், ராமன். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ராமன் தனியா மாட்டிக்கிட்டான். சூர்பனகை சீதை அந்த ஆங்கிள் விடுங்க, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ராமன் இந்த மாதிரி ஒரு டவுன் பீரியட்ல இருந்தா அந்த டைம்ல கூட இப்ப பின்னாடி இதே மாதிரி சுக்ரீவன் ஆட்சி அமைச்சப்புறம் அந்த மழை கார்கால படலத்துல வந்து அதே மாதிரி தான் ராமர் will be at the 4 மாச காலமா புலம்பல் மூடு. அப்பவும் இலக்கணம் தான் பக்கத்துல உட்காந்துட்டு 120 பாட்டு இருக்கு. லக்ஷ்மணன் இது அப்படின்னு தப்பு பண்ணிக்கவே கூடாது. இப்ப மட்டும் இல்ல, யுத்த காரணத்துல அதே இந்த தான். கட்டத்துல அதான். வந்தனையா நீ வாழை நம்பி. அதாவது உயிரை நீக்கல, உயிரை நீக்கிற மாதிரியான ஒரு சூழல். என் பெற்றாலும் யானும் இணைத்து ஒரு வகையாலும் நின் பெற்றார்க்கும் நிற்கும் நினைப்பு பிழையாமல் நல் பொன் தோழால் நல்லவர் வேண நன்னி நிற்கும் சொல் பெற்றால் மற்ற 6 உயிர் பேணி துருவ. எனக்கும் என் தாய்க்கும், நானும் என் தாயும் எந்த வகையா இருந்தாலும் சரி, கௌசலைக்கும் உனக்கும் எந்த வகையிலும் மாறுபாடு நேராமல், உள்ளத்துல எந்த விதமான மாறுபாடும் காட்டாமல், நல்லவர்கள் வாயாலே இவர்கள் சிறந்தவர்கள், இவர்கள் வந்து தனக்கு மூத்தவர்களை பணிந்து வாழ்வதே வல்லவர்கள் அப்படின்னு சொல்லு மாதிரியான ஒரு சொல் கிடைக்குமானால் அந்த சொல் தான் எங்களுக்கு முக்கியமா தவிர உங்களுக்கு எந்த மாதிரி நிலையையும் துறந்து விட்டு போக மாட்டோம். நானும் சரி, எங்க அம்மாவும் சரி அப்படிதான். அம்மாவையும் சேர்த்துக்கிறான். என்ன இந்த புறந்தார் கண்ணீர் மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து அப்படின்னு ஒரு குரல். அதாவது தன்னுடைய அரசன் அல்ல தன்னை பேணியவன் அவனை காப்பாற்றுறதுக்காக சாகிறதுங்கிற பெருமை வந்து ஒருத்தன் இறந்தாவது பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய பேரு அப்படிங்கிறது திருக்குறள். போதுங்கால் அப்பொல்பர் சொல்ல புறந்தார் கண்ணீர் மல்க சாகிப்பின் கண்ணீர் மல்க, புறந்தார் கண்ணீர் மல்க முக்கியம். புறந்தார் வந்து புறந்தாரே கண்ணீர் விடுற மாதிரி, புறந்தாரே கண்ணீர் விடுற மாதிரி அவனுக்கு வந்த கட்டத்துல பங்கேற்று கொண்டு அவனுடைய துன்பத்தை அனுபவி அவனுக்காக இறக்கிறது. புறந்தார் கண்ணீர் மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து. அத்தகைய இறப்பு வந்து பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது. விட்டுக்கோள் தக்கது உடைத்துன்னு அது இடத்துல இறந்துகோள் தக்கது கொள்ளத்தக்கது. ஓதுங்கால் அப்பல்பொருள் முற்றுற்று ஒரு வாத வேதம் சொல்லும் தேவரும் வீயும் கடை வீயா மாதங்கம் தின்று உய்ந்து இந்த வனத்தில் தலை வாழும் ஊதம் கொல்ல பொன்றுது என்னின் பொருள் உண்டு. ஓதுங்கால் அப்பொருள் பல்பொருள் முற்றுற்று ஒருவார் மாறுபாடா. முந்தின பாட்டு வந்து ஒரு விதத்துல கைகேயிக்கு வந்து ஒரு இதுவும் முந்தின பாட்டு கைகேயிக்கு வந்து ஒரு சைட்ல ஒரு இடிதான். நானும் எங்க அம்மா வந்து உனக்கும் உங்க அம்மாவுக்கும் இப்போ அது கைகை ஆல்வேஸ் லெஃப்ட், அது எப்பவுமே அவர் தனிதான். அது சீனிவாச சத்திரியோடைய கேரக்டரைசேஷன்லயே அவர் படம் பிடிச்சு காட்சியில நானும் அந்த கைகை காட்சி எழுதிருக்கேன், பார்த்துட்டு எழுதிருக்கேன். அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவள் கௌசலையும் சுந்தரியும் ஒரு செட்டு, கைகை எப்பவும் தனியும், கைகை இவங்களோட ஒட்ட மாட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து பண்டித மானினின்னு பரதன் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கா துண்டு பிடிச்சவன்,
அங்கே கேட்கணும். அங்கேயே கேகயத்தில் இருக்கும்போதே கேட்கறான், அங்கேருந்து கிளம்பும் போதே கேட்கறான். கௌசல்யா எப்படி இருக்கா, சுமதிரா இருக்கா, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் படிச்சு அது படிச்சு காமிச்சிங்க. என்ன சொன்னா தன் நலனை மட்டுமே விரும்பும் கைகேயி எப்படி இருக்கிறார் கேட்ட மாதிரி போதுங்கால் அப்பல்பொருள் முற்றுற்று உருவாத வேதம் சொல்லு. உருவாத அழியாத வேதம் சொல்லு. பலவிதமான விஷயங்களை ஆராய்ந்து சொல்வதாகிய வேதம், என்றென்றும் மாறாத அழியாத வேதம் என்ன சொல்கிறது என்றால், தேவரும் வீயும் கடை தீய, நீ வீய மாட்ட. தேவரே அழிகின்ற காலத்திலே கூட நீ அழிய மாட்டா என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கிற என்ன இந்த யானையெல்லாம் கொண்டு தின்னு இருக்க மாதங்கம். மாதங்கம்னா யானை அர்த்தம். மாதங்கம் தின்று உய்ந்து இவ்வனத்தில் வாழும் பூதம் கொல்ல போன்றது என்னும் பொருள் உண்டோ. யானை பூனையெல்லாம் அடிச்சு தின்னு எறும்புல இருந்து யானை வரைக்கும் சொல்லிட்டாங்க. பூனை யானை எல்லாத்தையும் அடிச்சு தின்னுட்டு இருக்கிற ஒரு பூதம் ஒன்னு போய் கொண்டு தின்னுடும் அப்படின்னு சொன்னா, அதுல நீ இறந்துருவேன்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் இருக்கா? இல்ல என்ன ராமா பேசுற? மாதங்கி அப்படின்னாக்க ராஜமாதங்கி இது வேற. வந்து மீனாட்சிக்கு வந்து ராஜமாதங்கி இது மாதங்கம் வேற. கேட்டார் கொள்ளார், கேட்டார் கொள்ளார், கண்டவர் பேணார். கிளர் போரில் தோட்டார் கோதை சோர் குழல் தன்னை தோழாமல் மீட்டான் எனும் பேரிசை கொள்ளான், செருவல்ல மாட்டான் மாண்டான் என்பதில் மேலும் வசதி இல்லை. என்னன்னா சொல்ல, நீ எனக்கு ரொம்ப பெரிய பழி வந்துடும். எனக்கு வந்து இளையாள மேல இருக்கிற ஆசையினால, இலை மேல இருக்கிற ஆசையினால நான் வந்து உலகத்தை பராமரிக்கிற அரச பதவி வருங்கிற ஆசையினால நான் வாழ்ந்தேங்கிறத விட உம்பரான் அப்படின்னு சொல்றத எவ்வளோ மேலும் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, வேண்டாங்க வேற மாதிரி கூட சொல்லுவாங்க. போட்டார் கேட்டார் கொள்ளார். யாரெல்லாம் இதை கேள்விப்படுறாங்களோ அவங்க வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. கண்டவர் பேணார். யாரு கண்ணுக்கு இதெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க இதை ஆதரிக்க மாட்டார்கள். கிளர் போரில் சண்டைக்கு போய் தோட்டார் கோதை சோர்குழல் தன்னை தோழாமல் மீட்டான் என்னும் பேரிசை கொள்ளான். இவன் பெரும்புகள் கொள்ளவில்லை. இவன் போய் சண்டை போட்டு சீதையை மீட்டிருக்க வேண்டாமா? அது செய்யலையே, அது செய்யாம போயிட்டானே. செருவில்ல மாட்டான், சண்டைக்கு அஞ்சி போய் மாண்டான். செருவில ஜெயிக்க முடியாதவனாக இறந்து பட்டான் அப்படின்னு யாரான்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய படி இருக்குமா? இதை யோசிச்சு பாருங்க. இது இந்த மாதிரியான அழகு சேர்க்கிறதெல்லாம் இவனுடைய பங்கு, எல்லாம் அவனுடைய பங்கு. இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவனோட பங்கு. தணிக்கும் தன்மைத்து அன்றெனின் இன்று இத்தகை வாழால் கணிக்கும் தன்மைத்து அன்று. இதை அடக்க முடியாதுன்னு சொன்னா இந்த வாழால வெட்டி போட முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாழால வெட்டினா அதை அடக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். மைனஸ். தணிக்கும் தன்மைத்து அன்றெனின் இன்று இத்தகை வாழால் கணிக்கும் தன்மைத்து அன்று விடத்தின் கனல் பூதம். விஷத்தன்மையுடைய நெருப்பின் தன்மையுடைய இந்த பூதம் தணிக்கும் தன்மைத்து அன்று நஞ்சு போல இருக்கின்ற இந்த பூதத்தை கைவாளால, கையில உள்ள தகுதி மிக்க வாழால வெட்டி துணிக்கத்தக்கது அன்று என்று வேறு வகை அப்படிதான் நினைக்கணுமே தவிர வேறு வகையில மதிப்பிடக்கூடாது. பிணிக்கும் கையும் பெய்பில வாயும் விழையாமல் துணிக்கும் வண்ணம் காணுது துன்பம் துற என்றார். துன்பத்தெல்லாம் விட்டு நான் போறேன், நான் போய் ராமர் உஸ்பதற்கு தான் வழி, நான் போறேன்னு சொல்லிட்டா போறோம். பிணிக்கும் கையும் எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுக்கிறது. அந்த கையையும் அப்படி எந்த வாயில அது போட்டுக்கிறதோ அந்த வாயையும் விழையாமல் எல்லாத்தையும் கூறுபடும்படியாக சிதறண்டு போகும்படியாக துண்டு துண்டாக நான் வெட்டி வீழ்த்த போகிறேன். உன் துன்பத்தை விடு, துன்பம் துற, துணிக்கும் வண்ணம் காணுதி துன்பம் துற, விழையாமல் துணிக்கும் வண்ணம். தணிக்குங்கிறது விஷயத்தை தணிக்கிறதா? இதை தணிக்க முடியாது.
யூ cannot காப்பிட் அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. கணிக்கும் தன்மை தான் அன்று, கணிக்கும் தன்மை தான் அன்று அப்படின்னா கணிக்கும் தன்மை தன்று, வாழால் கணிக்கும் தன்மை தன்று. only if it cannot be cut asunder, வெட்டி வீழ்த்த முடியாத இருந்தால் ஒழிய நீ வந்து கணிக்கும் தன்மை தன்றுன்னு சொல்லலாம். வெட்டி வீழ்த்த முடியும் பொழுது நான் வந்து என்ன நினைக்கணும், வெட்டி வீழ்த்த முடியும் தான் நினைக்கணுமே தவிர அது வந்து அதை தணிக்கும் தன்மை அன்று அப்படின்னு நினைக்கிறது தகுதி இல்லை. என்ன முன்னே செல்லும், என்ன முன்னே செல்லும் இளங்கோ இறையோர்க்கு முன்னே செல்ல முன்னவன் அண்ணான் முன்னே செல்ல இல்லைங்க செல்ல முன்னவன் அண்ணான் ஒரு முந்த தண்ணீரில்லா தம்பி தடுப்பான் பிறவில்லை அன்னோ கண்ட உம்பரும் வெய்துற்று அழுதாராம். இணையராகிய இருவரும் முகத்திரு கண் போல கனையும் வார்கடல் வீரர் சென்ற அணுகலும் கவர்ந்தன் வினையின் எய்திய வீரர் நீர் யாவர்கள் என்ன நினைவு நெஞ்சினர் இமைத்திலர் உறுத்தனர் என்றார். அழிந்துளார் அல்ல இகழ்ந்தனர் என்னை என்று அழன்றான். பொழிந்த கோபத்தன் புதுப்பொறி மெலிப்புறம் பொடிப்ப விழுங்குவேன் என ஓங்கலும் விண்ணுற வீரர் எழுந்த தோள்களை வாள்களால் அறிந்தனர் இட்டார். கைகள் அற்று வெங்குருதி ஒழுக்கிய கைகளற்று வெங்குருதி ஒழுக்கிய கவர்ந்தன் மெயின் மேலோடு கீழுற பெருநதி விரவம் செய்ய மானிடும் தாழ்வரை தனிவரை தன்னோடு ஐய நீங்கிய பேரெழில் ஓமையன் ஆனான். ஆளுநாயகன் அங்கையில் தீண்டிய அதனால் மூலும் சாபத்தின் முற்றிய தீவினை முடித்தான். தோளும் வாங்கிய தோமுடைய யாக்கையை துறவான் நீள நீங்கிய பறவையின் விண்ணுற நிமிர்ந்தான். என்ன முன்னே செல்லும் இளங்கோ இறையோருக்கு முன்னே செல்லும். ராமன் அப்படி சொல்வதற்கு முன்னாலே, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால, வார்த்தை சொல்றதுக்கு முன்னால இல்ல, தான் அந்த சொல்லி கொண்டு வந்த வார்த்தையை முடிப்பதற்கு முன்னாலே ராமனை முந்திக் கொண்டு இலக்குவன் அந்த கவர்ந்தனுடைய உருவத்தை நோக்கி விரைகிறான். என்ன முன்னே செல்லும் இளங்கோ இறையோருக்கு முன்னே செல்லும். முன்னவன் அண்ணானினும் முந்த உடனே அவனை முந்திக் கொண்டு ராமன் போகிறான். ராமனை வந்து இலக்குவன் தடுக்கிறான். முந்த தன் நேர் இல்லா தம்பி தடுப்பான். பிறர் இல்லை அண்ணோ கண்டார் உம்பரும் பெய்துக்கு எழுதுறான். இந்த பிறர் இல்லைங்கிறது வந்து தம்பி தடுப்பான் பிறர் இல்லை. வேற இல்லை அண்ணோ கண்டார் உம்பரும் பெய்துக்கு எழுதுறான். இதை பார்த்த இவர்களை தடுப்பதற்கு வேறு ஆட்கள் இல்லாதது கண்ட தேவர்களும் துயருற்று வெய்துற்று பெருமூச்சு விட்டுக்கொண்டு அழுதார்கள். தேவர்கள் அங்க தடுக்க முடியாம அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நேருக்கு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. அவ்வளவுதான், அது ஒரு காட்சி. அவ்வளவுதான். அழுதாருன்னா தேவர்கள் கதறுகிறார்கள், அங்க ஐயோ போறாங்க அப்படின்னு கதறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு விரிக்கிறது இல்லை. லட்சுமணன் போவானான் ராமர் தடுக்கிறது, ராமர் போவானா லட்சுமணன் தடுக்கிறதையும் பார்த்தா ரெண்டு பேருமே அங்க ஏதோ ஒரு ஆபத்து காத்து இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தானே தம்பி போகக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு, அண்ணன் போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ வந்து தேவர்களுக்கு பயம் வந்துச்சு, அந்த பயம் அவங்களுக்கு தொத்திக்குது. ஸோ அவங்க அழறாங்க, போச்சு இவங்கள யார் உள்ள போனாலும் தேவர்களுக்கு நஷ்டம் தான். அது அங்க வந்து இதுக்கு மேல வந்து அறிவு உணர்ச்சி தான். இணையராகிய இருவரும் முகத்து இரு கண் போல் கனையும் வார்கழல் வீரர் சென்று அணுகவும் ஒலிக்கின்ற முகத்து இரு கண் போல் கனையும் வார்கழல் வீரர் சென்று அணுகலும் கவர்ந்தன் வினையின் எய்திய வீரர் நீர் யாவர்கள் என நினையும் நெஞ்சினர் இமைத்தலர் உறுத்தனர் நின்றார். இணையராகிய இருவரும் முகத்து இரு கண் போல், இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியும்.
2 கண் இருந்தாலும் ஒரு காட்சியை தான் காண முடியும். அது 2 கண்களும் ஒரு காட்சியை காண்பது போல 2 பேரும் ஒரு நோக்கத்தோடு சென்றார்கள். அது மட்டும் இல்ல, முந்தின பாட்டுல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஒன்னா போறாங்க. நம்ம இந்த கண்ணு மட்டும் முன்னாடி போகுது, இந்த கண்ணு முன்னாடி போகுதுன்னு முடியாது. 2 கண்ணும் ஒன்னாதான் போய் அதுக்கு அது ஒரு அழகான இது இணையர்கள் 3 சொல்லி இப்படிப்பட்டவர். இணையருக்கு வேற அர்த்தம். அது இணையம்னா 2 பேரா போனவங்க. இனி இப்படிப்பட்ட இணைய தன்மை ஆகியவர்கள் இருவரும் முகத்து 2 கண்கள், முகத்துல இருந்த 2 முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களைப் போல வேகமாக சென்று கனையும் வார்கள் வீரர் சென்று அணுகலும் கவந்தனை நோக்கி சென்று அவன் அருகில செல்லவும், என்ன பாவண்டா பண்ணீங்க நீங்க வந்து என்கிட்ட எக்கச்சக்கமா மாட்டுறதுக்கு, வினையை நெய்தி வீட்டுல சொல்லிட்டு வந்தீங்களா, வினையை நெய்திய வீரர் நீர் யாவர்கள், ஏதோ என்கிட்ட தப்ப போறதில்ல, நீங்க யார் வந்து நீங்க வந்தது யார் அப்படின்னு கேட்க, நினையும் நெஞ்சினர் இதை நினைத்து பார்க்கின்ற நெஞ்சை உடையவர்களாக நாவலர்கள் இமைக்கவில்லை, சினந்து நின்றார்கள். கோபத்துல இமைக்க மறந்து நின்றார்கள். அழிந்துளர் அலர் அழிந்துள்ளார் அலர் இகழ்ந்தனர் என்னை என்று அழன்றார். இவங்க உள்ளம் அழியவில்லை, உள்ளம் தளரவில்லை, மனத்தளர்ச்சி அடையவில்லை. ஆனால் எனக்கு மேல் வந்து நிற்கிறார்கள். அப்படி மேல் வந்ததுன்னா வலிமையை குறைச்சி மதிப்பிட்டு இருக்காங்க தான் அர்த்தம். பொழிந்த கோபத்தன் புதுப்பொறி மயிர்ப்புறம் பொடிப்பர். புதுசா மறுபடியும் சினம் அவருக்கு ஏற்கனவே அவருக்கு வந்து புகைக்கொடி கிளம்பி மூக்கு, நாக்கோ அந்த ஜிகுவா மாதிரி இவனுடைய சப்ஜி ஜிகுவா மாதிரியான 7 நாக்குகளோட அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. இப்ப புதுப்பொறி புதிய கோபம் வந்த சினத்தி அவனுடைய மயிரெல்லாம் பொசுக்க மயிர்கால்களை எல்லாம் தீக்கும்படி விழுங்குவன் என வீங்கலும் என்று வீங்கலும் ஓங்கலும். வீங்கலும்னாக்கா ரொம்ப பெருசா ஊதி இது பண்ணிக்கிறது, மார்பை தூக்கிக்கிறது, ஓங்கலும் தூக்கிக்கிறது. ஓங்கலும் தான் பொருத்தமா இருக்கு, வீங்கிறதுக்கு இடம் இல்லையே. விண்ணுற வீரர் எழுந்த தோல், வீரர் விண்ணுற எழுந்த தோள்களை அப்படின்னு தான் படிக்கணும். இவன் வந்து விண்ணுற எழ முடியாது, எழுந்த தோள்களை வாழ்களாக இருந்தான். கையெல்லாம் ஒசத்தினான் விண் வரைக்கும் ஒசத்தினான். அந்த கைகளை பக்கத்துல வாக இந்த பக்கத்துல இருந்து அழகா வெட்டிப்பான். ஸ்லைசிங் டவுன். அறிந்தனர் இட்டார் கைகளற்று வெங்குருதி யார் ஒழுகிய கவந்தன் மெய்யின் மேற்கொடு கிழக்கு வர பெருநதி வினவும் செய்யமா நெடும் தாழ்வரை தனி வரை தன்னோட ஐயம் நீங்கிய பேரெழு ஓமையானார். பெரிய அழகுக்கு ஓமை சொல்ற மாதிரி ஆயிட்டான். எப்படி நிக்கிறான் அப்படின்னா 2 கைகளும் போயாச்சு. ஏற்கனவே தலை கிடையாது, காலு கிடையாது, இருந்தது 2 கை தான். 2 கையும் போயாச்சு. மார்பு மட்டும்தான் நிக்கிறது. அங்க மலை நிக்கிற மாதிரி நிக்கிறது, பெரிய மலை நிக்கிற போல நிக்கிறது. அதாவது சிகரம் இல்லாத மலை. கால் தான் கிடையாது, கால் இல்லையா? ஆரம்பத்துல இருக்குதானே முதல்ல கண்டிஷன் போட்டோம். அசைய முடியாம தானே ஒரு இடத்துல கிடக்கான், கையால் தொழில் இருக்கான் தானே அவன் சாபமே தான். செய்ய மாநடு, இந்த செய்யகிரி அப்படிங்கிறது காவேரி கிளம்புற மலையின் பேரம். அந்த மலைக்கு பேரா, அந்த மலையினோட பேரா. அது இது வந்து சையம்னு சொன்னாக்க அதை வந்து ஒரு மாதிரி மலைக்கு கொண்டு போய் பொருத்தலாமான்னு பார்த்தா இன்னொரு இடத்துல வரை சொல்லிட்டான். செய்ய வரைன்னு சொல்லிட்டான், தாழ் வரைன்னு சொல்லிட்டான். தாழ்வரை தனிவரை தன்னோடு, செய்யமா நெடும் தாழ்வரை தனிவரை தன்னோடு 2 தடவை வரை சொல்லியாச்சு, 2 தடவை மலை சொல்லியாச்சு. அதனால செய்ய மலை தனி வரை தாழ் தட தனி வரை தாழ்வரை தனி வரை. இல்லை, இது முன்னாடியே ஒரு பாட்டுல அவனை வந்து ஓமை சொல்லும்போது மலையை சுத்தின பாம்பு அப்படின்னு ஓமை சொன்னாங்க. இப்ப கை 2ஐயும் வெட்டின உடனே it becomes just a மலை, ஒரு மலையா போச்சு. அதுதான் இது என்னன்னு சிந்திச்சுட்டு இருக்கேன். அந்த சொல்ல வச்சு சொல்லி வந்து சையம் அப்படிங்கறத மலைன்னு சொல்லிடலாமான்னு பார்த்த முடியாது.
சையமலை அப்படிங்கிற பொருள் தான் வருது. இந்த சையமலைங்கிறத இவங்க சொல்றது உரையாசிரியர் சொல்றபடி அது வந்து காவேரி பிறக்கின்ற மலையின் பெயர். அப்ப எடுத்துட்டாக்க கைகளற்று வெங்குருதியாறு ஒழுகிய கவர்ந்தர், கையில்லாம மலையிலேருந்து பெரிய நதி பெருகி ஓடி வருவது போல ரத்த ஒழுக்கோடு நிற்காம பார்த்தா சையமலையிலிருந்து ஆறு பெருகி, இந்த ஆறுனா காவேரி, காவேரி ஆறு பெருகி வருவது போல. காவேரி அவனுக்கு பாடாம இருக்க முடியாது, காவிரியை கட்டாயம் பாடிடுவான். செய்ய மானெடும் தாழ்வரை தனிவரை தன்னோடு ஐயம் நீங்கிய, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அந்த மலையை ஒத்த, அந்த மலைக்கு உவமை சொல்லக்கூடிய பெரிய அழகின நாயகன். உரையாசிரியர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காரு. என்ன இது கோரமான தோற்றம், இதுல என்ன அழகு இருக்கு? இல்லை இல்லை, வெறும் காட்சியை மட்டும்தான் பார்க்கணும், இமேஜை மட்டும்தான் பார்க்கணும். கவிஞருக்கு அந்த காட்சியில அழகு நாட்டத்தினால இந்த கோர நாட்டம் தெரியவில்லை அப்படிதான் எழுதினாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆளும் நாயகன்